மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்ஐஎஸ் அகாடமி. இப்போ நம்ம டெஸ்ட் பேட்ச் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. எல்லாரும் டெஸ்ட் நல்லா எழுதிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த டெஸ்ட்ல நீங்க எந்த பொசிஷன்ல இருக்கீங்க, எந்த நிலையில இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க உங்களோட நிலையை உணர்ந்திருக்கீங்களா, புரிஞ்சிருக்கீங்களா? அதை புரிஞ்சு இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கணும்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கீங்களா? அது ரொம்பவே முக்கியங்க. இந்த இது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம்ல உங்களை பத்தி நீங்களே அனலைஸ் பண்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் இந்த உலகத்தில் போராடலாம். ரொம்பவே அற்புதமான வரிகள். சரிங்களா? நம்ம ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம்ல நம்மளை பத்தியே உணர்ந்து நம்மளே இம்ப்ரூவ் பண்ணி நம்ம ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்றத அந்த வரி. இந்த ரிப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 22 வரைக்கும், அதாவது முதல் 4 நாட்கள்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எழுதின எக்ஸாம்ஸோட ஒரு ரிப்போர்ட் தான் இது. எவ்வளோ டெஸ்ட் எழுதியிருக்காங்க அப்படின்றது. கீழே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர் ஐடி இருக்கும். மேலே அந்த வெர்டிகலாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ டெஸ்ட் எழுதியிருக்காங்க அப்படின்னு இருக்கும். யூசர் ஐடி ஏன் கொடுத்துருக்கோம்னா, நேம் இருந்தால் அது ரொம்ப சேஃப்டியாக இருக்காது அப்படின்றதுக்காக யூசர் ஐடின்னு கொடுத்துருக்கோம். ஐடின்ற பட்சத்தில் யாருன்னு தெரியாது, உங்கள் ஐடி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இந்த முதல் 25க்குள்ளே இருக்கீங்களா அப்படின்றத நீங்களே புரிஞ்சுக்கலாம். இப்போ யூசர் ஐடி 26-36ன்றவங்க 9 டெஸ்ட் எழுதியிருக்காங்க. இது அதிகபட்சம். இந்த 4 நாளில் 9 டெஸ்ட் எழுதியிருக்காங்க. இதுதான் அதிகபட்சம். யூசர் ஐடி 378ன்றவங்க 8 டெஸ்ட் எழுதியிருக்காங்க. யூசர் ஐடி 3094 8 டெஸ்ட் எழுதிருக்காங்க. இந்த மாதிரி முதல் 25 மாணவர்களோட ரிப்போர்ட் நம்ம கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் பாருங்கள். இந்த லிங்க், இந்த வீடியோவில் இந்த இது ஒழுங்காக தெரிலன்னா, இந்த இமேஜோட, இந்த ரிப்போர்ட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை பயன்படுத்தி நீங்கள் முதல் 25 மாணவர்களோட இருக்கீங்களா அப்படின்றத பாருங்கள். சரிங்களா? இந்த ரிப்போர்ட்டு மெயினாக ப்ரீமியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஏன்னா ப்ரீமியம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய டெஸ்ட் கொடுத்துருக்கோம், அதனால போட்டிருக்கோம். சரிங்களா? இப்போது இந்த முதல் 25 மாணவருக்குள்ளே நான் வரல அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் நிறைய ரீசன்ஸ் வச்சுருக்கலாம். பட் அந்த ரீசன்ஸ்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவும் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சார், நான் ஒரு ஒர்க்கிங் பர்சனாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். காலையில் எழுந்திரிச்சு வேலைக்காக ஓடுறேன், உழைக்கிறேன், பஸ்ஸு ட்ராவல் அது இதுன்னு எனக்கு டைம் நிறைய வீணாகுது அப்படின்ட்டு நீங்கள் சொல்லலாம். இல்லை சார், நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், வீட்டில் நிறைய வேலைகள் இருக்குது, ப்ரிப்பேர் பண்ணுறது, ஃபுட்டு தயார் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்குது, எனக்கு நேரமே கிடைக்கல அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் என்னதான் சொன்னாலும் உங்களுக்கு அது எந்த அளவுக்கு உதவுது அப்படின்றது நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். மூணாவது என்ன சொல்லலாம்னா, நீங்கள் நான் நியூ ஸ்டூடெண்ட் சார், எனக்கு என்ன படிக்கிறது, எப்படி படிக்கிறது எனக்கு ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்குது, ஒரு கிளாரிட்டி இல்லாமல் எப்போ பார்த்தாலும் ஒரு ஆசோலேஷன் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நாலாவது பார்த்தீங்கன்னா, சார் எனக்கு ஒரு மோட்டிவேஷனே இருக்க மாட்டேங்குது, எப்போ பார்த்தாலும் ஒரு டல்லாகவே இருக்குது, ஒரு ஃபயராக படிக்க முடியல, ஒரு வெறித்தனமாக என்னால் படிக்க முடியல அப்படின்னு கூட நீங்கள் திங்க் பண்ணலாம். எப்போ பார்த்தாலும் மோட்டிவேஷனை தேடி நான் போயிட்டே இருக்கேன், வீடியோ பார்க்குறேன், அதை பார்க்குறேன், ரெஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்னு போயிட்டே இருக்கேன் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி ரீசன், நீங்கள் எந்த ரீசன் சொன்னாலும் இந்த ரீசன்னால யாராவது மாறப்போதா, ஏதாவது மாற்றங்கள் நிகழப்போதா? ஆட்டோமேட்டிக்காக எந்த ஒரு மாற்றமும் நீங்கள் எதுவும் செய்யாத வரைக்கும் நிகழாது. அதான் உண்மையான விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு இடத்துல நிலையாக உட்காருங்க, உட்காந்து சிந்திச்சு ஃபஸ்ட்டு இந்த ரீசன் அப்படின்ற சொல்லிட்டு இருக்கீங்களா, அதை பதிலாக இந்த ரீசனுக்கு பதிலாக என்ன சொல்யூஷன், என்ன தீர்வு நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்றத பற்றி சிந்திங்க. அப்படின்னு சிந்திக்க ஆரம்பித்த அடுத்த செகண்டே உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வரும். எப்படி நம்ம மேனேஜ் பண்ணலாம், எப்படி ப்ராப்பராக இது பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஒர்க்கிங் பர்சனாக இருக்கீங்க. இந்த ஒர்க்கிங் பர்சனாக இருக்க நீங்கள் உட்காந்து உங்களுக்கு என்னென்ன டைம்னா ஃப்ரீ டைம் கிடைக்குது, பஸ்ஸில் போகிற டைம் ஃப்ரீயாக கிடைக்குதா, இல்லை பிரேக் டைம் கிடைக்குதா, இல்லை காலையில் என்ன டைம் கிடைக்குது, ஈவினிங் என்ன டைம் கிடைக்குதுன்னு நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த டைமை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணலாங்க. நிறைய டிப்ஸ் இருக்குது, ஒர்க்கிங் பர்சன் எப்படி டைமை மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆடியோ ஃபைல்லாம் கேட்டுகிட்டே படிக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு தான் ரொம்பவே ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா, மல்டி டாஸ்கிங் ரொம்பவே அதிகமாக வரும் ஆண்களை விட. இது என்னதுன்னா, ஒரு ரிப்போர்ட், அனாலிசிஸ் ஸ்டடி ரிப்போர்ட் அதுதான். அதனால நீங்கள் அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். இப்போ நான் சார் நியூ ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசித்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, நம்ம எல்லாத்தையுமே கொடுத்துருக்கோம். சிலபஸ் என்ன அப்படின்றதுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம், எப்படி படிக்கிறதுன்னு வீடியோ கொடுத்துருக்கோம், ஃபுல் மெட்டீரியல் கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸவே ஒரு புது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அனாலிசிஸ் வீடியோ அவ்வளோது போட்டிருக்கோம். நம்ம சேனலில் போய் நீங்கள் பாருங்கள். லேக் ஆஃப் மோட்டிவேஷன் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா, மோட்டிவேஷன் தேடி போகிறதே ஒரு மோட்டிவேஷன் ஆகி போச்சு. சரிங்களா? ஸோ அப்படிலாம் இல்லை. நீங்கள் உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணணுன்னா என்னென்னா, நம்ம ஒரு சின்ன இலக்குகள் வச்சுப்போம். சின்ன இலக்கு வச்சு நான் ஜஸ்ட் 1 hour படிப்பேன் அப்படின்ற மாதிரி சின்ன இலக்கு வச்சு பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு மோட்டிவேஷன் வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களாக நீங்கள் எடுத்து உங்களோட பிரச்சனைகளாம் சரி செய்கிறப்போ கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். டெய்லி உங்களால் பக்காவாக பண்ண முடியும். இதுதாங்க. ஸோ இந்த முதல் 25 மாணவருக்குள்ளே நீங்கள் வரணும்னு கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். இப்போ ஃப்ரீ டெஸ்ட்டுக்காக, ஃப்ரீ ஸ்டூடெண்ட்ஸ்க்காக 3000 வினாக்கள் கொண்ட நம்ம ஃப்ரீ டெஸ்ட் வச்சுட்ருக்கோம்.
ஆனால் வந்து ஃப்ரீ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு 30 தேர்வு இருந்துச்சுன்னா ப்ரீமியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 100 தேர்வுகள் வைக்கிறோம். தேர்வுகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கனால இந்த ரிப்போர்ட் வந்து எப்போ நம்ம ப்ரீமியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும். ஏன்னா டெஸ்ட்டோட எண்ணிக்கையே அவங்களுக்கு அதிகம், ப்ரீமியம்க்கு அதிகமாக இருக்கப்போ கண்டிப்பாக அவங்களால அதிகம் டெஸ்ட் எழுத முடியும். அப்படின்றனால ஒரு காம்படிஷனும் கரெக்டாக இருக்கணுன்றதுனால நம்ம வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் ப்ரீமியம் ஸ்டூடெண்ட்ஸாக சேரணும் அப்படின்னீங்கன்னா ஒன்றும் இல்லை, நம்ம டெஸ்ட்டுன்ற ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரீமியம் ஏதாவது ஒரு டெஸ்ட் இருக்கும், அந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா பை நவுன்ற ஆப்ஷன் வரும். அதில் பேட்ச் இருக்கும், தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்ற 2 பேட்ச் இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த மீடியமோ நீங்கள் அந்த பேட்சை நீங்கள் சூஸ் பண்ணலாம். சூஸ் பண்ண பின்னாடி உங்களுக்கு வந்து இந்த பேமெண்ட் ஸ்க்ரீன் வரும். இந்த பேமெண்ட் ஸ்க்ரீனை பொறுத்தளவுக்கு என்னென்னா 565 ருபீஸ் அப்படின்னு இருக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 இயரோட உங்களோட மெயின்டெனன்ஸ் சார்ஜ் தாங்க. ஸோ அதனால் வந்து இதை நாங்கள் ஃபீஸ்னு கூட சொல்ல விரும்பல. அதுக்கப்புறம் இந்த பேமெண்ட் ஆப்ஷன் நிறையா இருக்குது. இந்த இதில் எந்த பேமெண்ட் ஆப்ஷன் வேணுமோ அதை பயன்படுத்தி நீங்கள் பே பண்ணலாம். சரிங்களா? அதை தாண்டி இல்லை சார் நான் பேங்க்கில் டைரெக்டாக பே பண்ணுறேன், ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணி நான் நெட் பேங்கிங் மூலமாக பண்ணிக்கிறேன் அப்படின்னா கீழே நம்ம வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த பேங்க் டீட்டெயில்ஸை பயன்படுத்தி நீங்கள் பே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை சார் நான் வந்து உங்களுக்கு பே பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட டிஸ்கஷன் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா கீழே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அதை பயன்படுத்தி நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணலாம். அதே நேரத்தில் வாட்ஸ்அப்புக்குன்னு தனி நம்பர் கொடுத்துருக்கோம், அதை பயன்படுத்தி வாட்ஸ்அப் பண்ணலாம். வாட்ஸ்அப்புக்குன்னு ஒரு நம்பரும் காலுக்குன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பரை வாட்ஸ்அப் பயன்படுத்துங்க, கால் நம்பரை காலுக்கு பயன்படுத்துங்க. கீழே ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம், அதை படித்து பார்த்துட்டு நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.